ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளில் தேவனுடைய ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் அதை தியானித்து பிற்பாடு நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 42வது வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனம், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். அவைகளோ இப்பொழுது உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று. இன்றைய நாளில் இந்த உலகத்திலே மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை பலர் வாழுகிறார்கள். அங்கே சமாதானம் இல்லை. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை. பெற்றார் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை. சகோதர சகோதரிகளுக்குள்ளே சமாதானம் இல்லை. வேலை செய்கிற இடத்துக்கு போனால் அங்கே சமாதானம் இல்லை. வெளியில சமுதாயத்துக்குள்ள உறவுகள் மத்தியில போனால், நண்பர்கள் மத்தியில போனால் சமாதானம் இல்லை. செங்கும் சமாதானம் இல்லை. சமாதானத்தை தேடி அலைகிறவர்களாய் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவோ பிரயாசப்பட்டு உழைக்கிறார்கள், பாடுபடுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். வெளியிலே பார்த்தா சிரிக்கிறார்கள். ராத்திரியிலே வீட்டுக்குள்ளே போனால் அங்கே சமாதானம் இல்லை, நித்திரை இல்லை, நிம்மதி இல்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரே பயம், கொள்ளை நோய் குறித்த ஒரு பயம், பல விதமான பயங்கள் மனிதர்களை வாட்டி வதைக்கிற இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இயேசு சொன்னார், உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை இன்றைய நாளிலே நீங்கள் அறிந்திருந்தீர்களானால் உங்களுக்கு நலமா இருக்கும். நீங்க பயப்பட வேண்டி இருக்காது, துக்கப்பட வேண்டி இருக்காது, அழ வேண்டி இருக்காது, வேறு காரியங்களாய் அலைந்து ஓடி திரிய வேண்டியது இருக்காது. உங்கள் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீங்க அறிய வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். உங்களோட வாழ்க்கைக்கு சமாதானம் வேண்டும். சமாதானத்துக்கு என்ன வேண்டும், அதை எப்படி நான் அறிந்து கொள்ள வேண்டும்? அது என் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ வழிகளில் ஓடி பார்த்துட்டேன், என் வாழ்க்கையில சமாதானம் இல்லையே என்று நீங்க சொல்றீங்க. ஆனா இயேசு சொல்றார், உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் என்று. அப்பொழுது அது உங்களுக்கு வெளியரங்கமாகும். அதாவது இயேசு சொன்னார், நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, தேவன் உன்னதத்திலே சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறார் என்று. வேதம் மேலும் சொல்லுகிறது, தேவன் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுப்பாரானால் அதை எடுக்கிறவன் யார், தடுக்கிறவன் யார் என்று. இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பாரானால் அதை தடுக்கவோ, அதை பறிக்கவோ, அதை உடைக்கவோ இந்த பூமியில ஒருவனாலும் கூடாது. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே யாராலும் கூடாது. இயேசு பெரியவர், உயர்ந்தவர். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் இயேசு பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பெரிய தேவன் உங்களுக்கு சமாதானத்தை வைத்துட்டு போயிருக்கிறார். அதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானா உனக்கு நலமா இருக்குமே. அவைகளோ இப்பொழுது உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது, தூரமா இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுதல்லவா? முதலாவது இயேசு இந்த பூமியில உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்து போன சமாதானத்தை அறிந்திருப்போமானால் அந்த சமாதானத்தை எடுத்திருப்போம். ஆபத்து நாட்களிலே, வியாதி நேரத்திலே, பண பிரச்சனை நேரத்திலே, குடும்ப பிரச்சனை நேரத்திலே அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே இழப்புகளும் நஷ்டங்களும் வேதனைகளும் வராதபடி நாங்கள் சந்தோஷம் அடைந்திருப்போமே. ஏன் அதை எங்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது? நாங்கள் இந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருக்கவில்லையே, அதுதானே தவறு. ஆக வேண்டிய நாளில் உங்களுக்கு சமாதானத்தை ஆண்டவர் வைத்து போயிருக்கிறார். ஒரு பெரிய பரிசு போல இயேசு வைத்திருக்கிற சமாதானம், எந்த சூழ்நிலையிலும் சமாதானம். இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த போது தன்னுடைய சீடர்கள் கூடியிருந்த வீட்டுக்கு வந்தபோது அவர் முதலாவது சொன்னது, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றே. நாளில் எந்த மனுஷன் போன் பண்ணாலோ அல்லது எந்த மனுஷையோ நேரில் கண்டாலோ அவர்கள் கதைக்கிற வார்த்தைகள் சமாதானத்தை உடைத்து விடுகிறதா இருக்கிறது. பயமா இருக்கிறது அவங்களோடு பேச. காரணம், அவர்கள் எதை பேசுவார்களோ தெரியாது, எதை சொல்லுவார்களோ தெரியாது. அப்படியே சமாதானம் இல்லாம பண்ணிடுவாங்க என்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். சமாதானத்தை பகைக்கிறவர்களோடு நான் குடியிருந்தது
அது போதும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் எதுக்கெடுத்தாலும் பிரச்சனைக்கு அவர்கள் சமாதானத்தை பகைக்கிறவங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை பிடிக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் குற்றப்படுத்துறாங்க, எப்ப பார்த்தாலும் வாக்குவாதத்துக்கு இழுக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் நிம்மதியே அவங்க அழிச்சு கொண்டே இருக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியிலே நீங்க வாழலாம். ஆனாலும் இயேசு சமாதானத்துக்கு ஏற்படுத்தின இன்னொரு வழி, இயேசுவினுடைய பேர் வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய பேர் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இயேசுடைய பேரே சமாதானத்தை கொடுக்கிற ஒரு பிரபு. இந்த சமாதான பிரபு உங்களோட உள்ளத்துக்குள்ள இருக்கிறாரா? உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறாரா? உங்களோட ஃபேமிலியில இருக்கிறாரா? உங்களோட வேலை ஸ்தலத்துல வந்திருக்கிறாரா? அவர் எங்க இருக்கிறார்? உங்களோட இருதயத்துக்குள்ள இருந்தா அவர் எங்கும் நீங்க கூட குடும்பத்துக்குள்ள இருப்பார். உங்களோட வேலை இடத்துக்கு போகும்போது அந்த சமாதான பிரபுவாகிய இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் நீங்க ஏற்றெடுக்கிறீங்களா? இதுதான் நீங்க உங்களோட சமாதானத்துக்குரிய வழிகளை அறிய வேண்டும். உங்களோட கண்களுக்கு மறைவாய் போய்விட்டது. அது முதலாவது அவர் வைத்த சமாதானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சமாதான பிரபுவாகிய இயேசுவை உங்களோட உள்ளத்துல நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். இயேசுவால் அன்றி சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. மற்ற சமாதானங்கள் எல்லாம் வரும். உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க ஒரு பிரச்சனை நிமித்தம் அழுறீங்க. அழும்போது நீங்க துணியினால கையில அப்படி ஏதாவது ஒன்றால துடைக்கலாம். துடைச்ச பிற்பாடும் கண்ணீர் பருந்தானே. ஆனா இயேசு உங்களுக்கு கண்ணீர் யாவையும் துடைத்தாரானா திரும்ப கண்ணீரே வராது. அந்த பிரச்சனை அவர் அப்படியே முடித்து தருகிற தெய்வம். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமில்லை. உங்களோட வாழ்க்கையில் இன்றைய நாள்ல அதிசயங்களை செய்கிற இயேசு, சமாதானத்தை தருகிற இயேசு. இந்த இயேசு இல்லாமல் நீங்க சமாதானத்தில் தொடர்ந்து வாழ முடியாது. மாறி மாறி உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகளும் துன்பங்களும் போராட்டங்களும் வந்துவிடும். அதனால் இந்த இயேசு கொடுக்கிற சமாதானத்தை அறிந்து கொள்ளுங்கள். இன்னொரு வேத வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றே. இரு திறத்தாரை ஒரே சரீரமாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கும்படி இயேசு சிலுவையில சிந்தின ரத்தம் சமாதானத்தை உண்டாக்கிட்டு. ஒருவேளை கணவன் மனைவியாய் இருக்கிற நீங்க இன்னி நாள்ல பிரிந்திருக்கலாம். சமாதானம் இல்லாமல் சண்டை பிடித்து வாக்குவாதம் பண்ணி பிரிவினை நோக்கி ஓட வேணும் என்று நீங்க முயற்சிக்கலாம். ஆனா இந்த இரு திறத்தாரை ஒப்புரவாக்கி ஒரே சரீரமாக்கும்படி, ஒரே குடும்ப வாழ்க்கையை வாழும்படி இயேசு சிலுவையில சிந்தின ரத்தம் உங்களோட குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஏன் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வரக்கூடாது? ஏன் இயேசுவின் நாமத்துக்குள்ள வரக்கூடாது? சமாதான பரவாகிய இயேசுவை ஏன் உங்களோட உள்ளத்துக்குள்ள நீங்க ஏற்றுக்கொண்டு உங்களோட வாழ்க்கையில இருக்கிற பிளவுகளை சரி செய்யக்கூடாது? நீங்க உங்களோட சமாதானத்துக்குரியவர்கள் என்ற நாளில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பி இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அனுப்புகிறவராய் அவர் இருக்கிறார். தனிமையிலே பெற்றாரை விட்டு பிரிந்து அல்லது மனைவியை விட்டு வேலை நிமித்தம் தூர தேசங்களில் வந்திருக்கிற பிள்ளைகளே, அல்லது கணவனை குடும்பங்களை விட்டு வந்திருக்கிற பிள்ளைகளே, மனைவிகளே, பெற்றார்களே, நீங்க எல்லாம் பிள்ளைகளை நினைத்து, கணவனை நினைத்து, மனைவியை நினைத்து, பெற்றாரை நினைத்து, சகோதர சகோதரிகள் நினைத்து சமாதானம் இல்லாமல் ஏங்கி கொண்டிருக்கிறீங்க அல்லவா? பிள்ளைகள் படித்தார்களா? பிள்ளைகள் வேலைக்கு போனார்களா? மனைவி என்னானார்கள்? கணவன் என்னானார்கள்? அங்கே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீங்கள் தவிக்கிறலாம் அல்லவா? இந்த நேரத்தில் இயேசு உங்களுக்கு சமாதானத்தின் தேவன், சமாதானம் தருகிறார். சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை கெடுக்கிற சாத்தான உங்களோட பாதத்திங்களை நசுக்கி போடுகிற கர்த்தர். இந்த சமாதானத்தின் தேவனை உங்களோட உள்ளத்துல வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுங்கிற சமாதானத்தின் தேவன் உங்களோட உள்ளத்துல பத்திரமாய் நீங்க சேர்த்துக் கொள்வீர்களானால், வைத்துக் கொள்வீர்களானால் உங்களோட வாழ்க்கையில சமாதானத்துக்கு பஞ்சமே வராது, சமாதானத்துக்கு குறைவே வராது. அவர் சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் பிரிந்திருந்த 2 பகுதியினரையும் அவர் இயேசு சமாதான காரணராகி சேர்த்து வைக்கிறவர். இயேசு சமாதான காரணம். வேதத்திலே ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியில வந்த நாட்களிலே அவர் பிலாத்து என்கிற ஒரு ரோம அதிகாரியிடம் கொண்டு போகப்பட்டார், அதிபதியிடம். அங்கே அவரை விசாரித்து விட்டு அவருடைய எதிரியாகிய இன்னொரு மனிதனிடம், எரோதுவிடம் இயேசுவை அனுப்பி வைத்தார். அங்கே எரோதும் பிலாத்து என்கிற 2 பேரும் 2 பெரிய பகையாளிகள், 2 அதிபதிகள் தான், 2 தேசங்களை ஆளுகிறவர்கள் தான். ஆனா இருவரும் பகையாளிகள். அப்பொழுது 2 பகையாளிகள் வீடுகளுக்குள்ளேயும் இயேசு போனதுனால அவர்கள் இருவரும் அந்த நாள் முதல் சமாதானமாகி கொண்டார்கள், ஐக்கியப்பட்டு கொண்டார்கள், ஒப்புரவாகி கொண்டார்கள்.
இயேசு உங்களோட வாழ்க்கையில வந்தால், அந்த சமாதான பிறகு வந்தால், பிரிந்திருக்கிற உங்களோட சகோதரன் உங்களோடு ஐக்கியப்படுவான், அல்லது சகோதரி ஐக்கியப்படுவார்கள். குடும்பம் பிரிந்திருக்கிறது, கணவன் பிரிந்திருக்கிறார், மனைவியை விட்டுட்டு போய்விட்டார், அல்லது மனைவி கணவனை விட்டுட்டு போயிட்டாங்க, அல்லது பிள்ளைகள் பெற்றாரை விட்டு போய் இப்படியான ஒரு பிரிவினைக்குள்ள இருக்கிற உங்களோட வாழ்க்கையில இந்த சமாதானத்தின் தேவன் வரும்போது, இயேசு வரும்போது, பிரிந்திருக்கிற பரம விரோதிகளை போல நீங்க இப்ப இருக்கலாம். சமாதானம் இல்லாம உங்களை பகைத்து வெறுத்து கசந்து நொந்து இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாள்ல உங்களுடைய இருதயத்திலே சமாதானத்தின் தேவனாய் வர விரும்புகிறார். உங்களுக்குள்ள கசப்புகள், கோபங்கள், பழிவாங்குற எண்ணங்களை அவர் நீக்க விரும்புகிறார். அங்கே அன்பை கொண்டு வர விரும்புகிறார். தன் சகோதரர்கள் அன்பு கூறுகிறவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி நீங்க மற்றவர்களை நேசிக்க, உங்களோட மனைவியை நேசிக்க, கணவனை நேசிக்க, பிள்ளைகளை நேசிக்க, பெற்றோரை நேசிக்க, நண்பர்களை நேசிக்கத்தக்கதான சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள்ள வர விரும்புகிறார். நீங்க ஆயத்தமா? இயேசு இந்த சமாதானத்தை கொடுக்கிறார். அவரை நீங்க அறிந்து கொண்டிருக்கிறீங்க இன்றைய நாளில் இந்த வார்த்தை மூலமாய். அதனால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களோட உள்ளத்துக்குள்ள அவர் கொண்டு வருகிற சமாதானம் ஏராளமான சமாதானம், அது நதியை போல பாய்ந்து போகிற சமாதானம். அந்த சமாதானம் உங்களை வாழ வைக்கும், உங்களோடு சேர்ந்தவர்களை வாழ வைக்கும், குடும்பத்தை வாழ வைக்கும், உங்களுடைய எதிர்காலத்தை வாழ வைக்கும். சமாதானமாய் இருப்பீர்கள், சமாதானமாய் நித்திரை செய்வீர்கள், சமாதானமாய் வாழ்வீர்கள். இயேசு சமாதான பிரபு, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்காய் ஜெபம் செய்கிறேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். பிதாவே, உம்முடைய அன்பு குமாரன் இயேசுவாகிய சமாதான பிரபுவை என்னுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அன்பான இயேசுவை, சமாதானத்தின் தேவனை எனக்குள்ளே வாரும். என் வாழ்க்கையில் இருக்கிற சமாதான குறைவுகளை நீக்கி எனக்குள்ள பூரண சமாதானத்தையும் அமைதியையும் தாரும். என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மீறுதல்களை மன்னியும், என் பகைகளையும் கோபங்களையும் கசப்புகளையும் என்னை விட்டு நீக்கிவிட்டு எல்லாரையும் நேசிக்கிற அன்பனால் என்னை நிரப்பும். சமாதானம் என் குடும்பத்தில் வரட்டும் என்று சொல்லி நீங்க சொல்லி ஜெபிங்க. இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன் என்று சொல்லுங்க. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்புள்ள தேவனே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால இந்த சமாதானத்தை இழந்து குடும்பங்கள் உடைந்து சிதறுண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தனிமையிலே சமாதானம் இல்லாமல் தத்தளிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். அவள் ஒவ்வொருவருக்கும் தேவ சமாதானம் உண்டாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு பூமியிலே வைத்து சென்ற அவருடைய சொந்த சமாதானத்தையே ஒவ்வொருவருக்குள்ளையும் அனுப்புகிறேன். இயேசு ஒருவருக்கு சமாதானத்தை கொடுத்தால் அதை கலங்க பண்ணுகிறவன் யார்? அதை தடுக்கிறவன் யார்? அதை பறிக்கிறவன் யார்? இயேசு கொடுக்கிற சமாதானத்தை ஒரு பிசாசும் தொடாதபடி, ஒரு பொல்லாத மனிதர்களும் தொட முடியாதபடி அந்த சமாதானம் பலமுள்ள சமாதானமாய், நிலைத்திருக்கிற சமாதானமாய், என்றும் வாழுகிற சமாதானமாய் ஒவ்வொருவருக்குள்ளையும் அது இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் சமாதானம் உண்டாவதாக. பிரிந்திருக்கிறவர்கள் இணைவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இரு திறத்தாரையும் இயேசு சமாதான காரணராகி சமாதானம் பண்ணி இருவருடைய பிரச்சனைகளை தீர்த்து அவர்களை ஆசீர்வதித்து இணைந்து வாழ வைக்கும்படி ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே இவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். சமாதானம் பெருகுவதாக, அவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, தேவன் சமாதானத்தின் தேவன். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய சமாதானத்திலே நிலைத்திருங்கள். ஆமேன். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்றேன்.